தியேட்டர்ல ஒரு நடிகர் வரார் அப்படின்னா அங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். அது யாருடைய பொறுப்பு? காவல்துறையோட இதுதான். அனுமதி கொடுத்ததே தப்பு, நைட் ஷோக்கு இவங்க கொடுத்ததே தப்பு, இது எல்லாமே கவர்மெண்டினுடைய தப்பு. அப்போ வந்து ரேவந்த் ரெட்டி தான் நீங்கள் கைது பண்ணணும். அதில் யார் யார் வந்தானே நமக்கு தெரியாது. இவரை மட்டுமே நீங்கள் கைது பண்ணது திட்டமிட்டு அவரை மட்டும் செலக்டிவாக பண்ணுறது அப்போ பழி வாங்குறது தானே. இல்லைன்னா நீங்கள் தியேட்டரை வந்து சீல் வச்சிருக்கலாம். திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் தான் அவர் வராரு. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்தில் அந்த நெரிசல் ஏற்பட்டு போச்சு. மாநில அரசு என்ன பண்ணுது, ஒரு நாளாவது அவர் ஜெயிலில் இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டிய எல்லாம் டிலேன்னு பண்ணி அல்லு அர்ஜுனா ஒரு நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. நடிகர் சொன்னா கேட்பாங்க, இப்போ ஓட்டு போட சொன்னா பண்ணுவாங்க. பண்ணலன்னு எப்படி சொல்லுவீங்க? விஜய் வந்து இப்போ பழையபடி சொல்ல 2021 வந்து அவர் சைக்கிள் இதில் வந்து கருப்பு சிவப்பு பெயிண்டில் வந்தார். அதை வந்து அந்த குறியீடை உணர்ந்துட்டாங்க. திமுக கோவான எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 1,12,00,000 ஓட்டு தான். அந்த கட்சி தனியாக வாங்கின ஓட்டு வந்து 1,12,00,000 ஓட்டு தான். இவருக்கு எப்படி வந்து 1 கோடி ஓட்டு கிடைச்சுன்னா இவர் ஆட்சி பிடிச்சிடலாமே. எப்படி கிடைக்கும் சார்? ஒரு உண்மை தெரியுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் ஓலைஞ்சு திமுக தனி காங்கிரஸ் தனி போனால் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ தான் எங்கே போகணும் சொல்லாமல் இருப்பாங்க. சர்ச்சில் மசூதியில் சொல்ல மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. அந்த இந்துக்கள் ஓட்டை இவருக்கு டார்கெட் பண்ணி தான் இப்போ நிற்கிறாரு. அதான் பிளவுவாத அரசியல் நடத்துறாரு இவர். ஆனால் இவர் பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஓட்டை பிரித்து விடணும், அதுக்கு வேண்டி வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியுமா சார்? நீங்கள் முதலமைச்சர் மெட்டீரியல்னு சொல்கிறீங்க, முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு வரீங்க. மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட நிற்கணுமா வேண்டாமா? ஆனால் திரிசாவை கூட்டிகிட்டு தனி விமானத்தில் ஊர் சுற்றிட்டு தெரியுங்க. சங்கீதாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா மனைவிங்கிற இதில் கூட நம்ம எடுத்துக்கணும். அரசியலுக்கு ஒருத்தர் வாராருன்னா அது வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவா கூட சுற்றிட்டு அலைஞ்சாலும் சரி, இங்கே கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும் சார். ஒழுங்கா வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்ட துப்பு கட்டால தான் விஜய். அவர் இப்போ அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து புரட்சி பண்ண போறேன் என்ன எப்படி நம்புவாங்க? ஹையஸ்ட் பெய்டு வரி கட்டினவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. கட்டாத ஆளும் அவர் தான் சார். ஹையஸ்ட் வரி கட்டாத ஆளும் அவர் தான். இல்லைன்னு சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட நேர்காணல் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, பார்த்தோம்னா நடிகர்களுக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கைது. அவருடைய படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு, கலெக்ஷன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த தேட்டருக்கு அவர் விசிட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் நாள் வராரு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு முந்தின நாள் ப்ரீமியர் ஷோ வராரு. கூட்ட நெரிசலில் ஒருத்தங்க இறக்குறாங்க. அதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு உங்களுடைய பார்வை எப்படி சார்? அதாவது வந்து இதில் நீங்கள் சொன்னது உண்மைதான். மிரட்டல்கள் இருக்கிறது, அவங்களுக்கு இது இருக்குது. அதை ஒரு பழி வாங்குற மாதிரியான ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். 5ஆம் தேதி அவருடைய படம் புஷ்பா 2 ரிலீஸ் ஆச்சு. புஷ்பா 1 நல்ல ஒரு வெற்றி படம், அவங்களுக்கு நல்ல வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். புஷ்பா 2 அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு அது போயிட்டு தமிழகத்தில் உள்ள இது பார்த்தீங்கன்னாலே முதல் நாள் ரிலீஸில் நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ தேட்டர் அப்படின்ட்டு. முதல் நாள் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டேட்டாவை பார்க்கும்போது சென்னையில் மட்டுமே 46 தேட்டருக்கு மேலே, 45க்கு மேலே நீங்கள் எடுத்துடுங்க. சென்னையில் 45 தேட்டருக்கு மேலே ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் நேரடி கிடையாது, தமிழ் நடிகரும் கிடையாது. அவர் தெலுங்கு படம் மூலமாக தமிழுக்கு கொஞ்சம் அறிமுகம் ஆகிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும். ஒரு விஜய் மாதிரி, ஒரு அஜித் மாதிரி, ஒரு சூர்யா மாதிரி, கார்த்தி மாதிரியான ஒரு ரசிகர் பேஸ்டு தமிழ்நாட்டில் கிடையாது. அவருக்கு இப்போ உருவாயிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு 45 தேட்டருக்கு மேலே சென்னையில் மட்டுமே ஓடுது. கமலா தேட்டரில் ஸ்க்ரீன் 1, 2 தேட்டர்லையுமே ஓடுது அப்படின்னா அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான் அந்த படத்துக்கு. இந்த படம் தான் 5ஆம் தேதி இங்கெல்லாம் உலகம், அதாவது தமிழகம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகும்போது ஹைதராபாத்தில் சந்தியாங்கிற தேட்டரில் 4ஆம் தேதியை முன்னாடியே ஒரு ப்ரீவியூ ஷோ போட்டிருக்காங்க. ரசிகர்களுக்காக போட்டதாக சொல்கிறாங்க. அந்த ஷோக்கு அல்லு அர்ஜுனா வந்தார். அதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்த தேட்டரில் ஏற்கனவே கூட்டம் நிறைய இருந்திருக்கு. இல்லைன்னா இல்லாத லிமிட்டட் இதாக இருந்ததுன்னா அங்கே அந்த அளவுக்கு தள்ளுமுள்ளு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதிகமான பேர் அங்கே முட்டி மோதனையில் இவர் நடிகருங்கிற இதில் வந்தனால அதில் ஒரு அம்மா, ஒரு 35 வயசு பெண்மணி ரேவதிங்கிறவங்க அதில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஒரு 9 வயசு பையன் காயமடைஞ்சார். இவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அல்லு அர்ஜுனா கொடுத்து வீட்டில் போய் பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ இது சம்மந்தமாக கைது பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா தெலுங்கானா மாநில காவல்துறை தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அங்கே ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் ஒரு சின்ன அரசியல் இதை பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துடுங்க. அது தங்கலான்
படத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த படமும் தோல்வி படமாக ஆகி போச்சுது. அதே மாதிரி சூர்யாவுடைய கங்குவா படமும் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக ஆகி போச்சுது. இதெல்லாம் திட்டமிட்டே அதை வந்து டார்கெட் பண்ணி தோல்வியடை செய்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இதை வந்து சொன்னாங்க. நான் சொல்லுவேன் அது உண்மைதான்னு சொல்லுவேன். இந்த சூழ்நிலையில தான் ஏன் அப்படின்னா இது இந்துத்துவவாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வச்சுட்டு வராங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் நான் ஒத்துக்கிடுவேன். ஆமாம், நீங்கள் பூத இந்துக்காரனையும் எல்லாம் இழிவுபடுத்தி எல்லாம் பண்ணுங்க, படத்தில் காட்சி வைங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் தொடர்ந்து படம் ஓடணும்னு எதிர்பார்க்க, படம் பார்க்க வரணும் இந்துக்காரன் தானே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வு வரும்போது பாதிக்குங்கிறது என்னுடைய பார்வை தான். அது உண்மையிலேயே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி விட்டுருங்க. இந்த சூழ்நிலையில் இவரு கொஞ்சம் இந்த இந்துத்துவ பேஸில் வர யாரு அல்லு அர்ஜுனா. நீங்க அந்த படங்கள் எல்லாம் பாருங்க. ஒரு கருத்து என்னன்னா, நடிகர்கள் அப்ப கருத்தே பேசக்கூடாதா? கருத்து பேசினா படத்தை வந்து ஓடணும் பண்ணலாம். இல்ல கருத்து கண்டிப்பா பேசணும், அது அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு போராளியா கருத்து சொன்னா அந்த ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி இப்போ சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனையை பேஸ் பண்ணியே சொல்லிட்டு போகணும் சார். 2015 வந்து சென்னை சம்பரம்பாக்கம் ஏரியா ஜெயலலிதா திறந்து விட்டுட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி அப்புறம் வந்து சித்தார்த்து, இந்த வரிசையில் நீங்கள் பாருங்கள் எல்லாருமே களத்துக்கு வந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் இப்பவும் ஒரு அணையை திறந்து விட்டாங்களே சார். 5 மாவட்டம் அவுட்டு, 1.5 லட்சம் குடும்பங்கள் வந்து இந்த விழுப்புரம் பக்கத்தில் வந்து விழுப்புரம் கடலூர் மாவட்டம் வரைக்கும் 1.5 லட்சம் குடும்பங்கள் பாதிரி. யாராவது ஒருத்தங்க ஒரு ட்வீட்டு கூட போடலையே சார். அப்போ இது என்ன பார்வை இது? அப்போ நீங்கள் திமுகவுக்கு கொத்தடிமையாக இருக்குன்னா அப்போ வெளிப்படவே வந்துருங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறதும் வேற அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா சரி. நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு அஜெண்டா வச்சுட்டு பண்ணுறது தான் தப்பு. கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு வந்து எல்லா நடிகர்களும் வந்து எதிர்த்து தெரிவிச்சாரு, சூர்யா வந்து தெரிவிச்சாரு, எல்லாருமே விஜய் தரப்புலையும் தெரிவிச்சாங்க. சம்பிரதாயத்துக்கு பண்ணாங்க சார். அங்கே கள்ளச்சாராய சாவுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க. இவங்க யாராவது குரல் கொடுத்தாங்களா? சிபிஐ விசாரணை வைங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை கள்ளச்சாராய சாவுக்கு வந்து கல்வராயன் மலையில் வெடிச்சா கள்ளச்சாராயம் தாங்கிறதையாவது இவங்க யாராவது வெளியே கொண்டு வந்தாங்களா? பேசினாங்களா? அதை பத்தி பேசவே இல்லை. சமுதாயத்தை பண்ணாங்க போடுவாங்களா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லை அவங்க வந்து இல்லை, நான் என்ன சொல்றேன், ஒன்று நீங்கள் குரல் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, இல்லை எதுவும் கொடுக்காதுங்க. பாஜக அரசு சம்பந்தப்பட்ட புதிய கல்வி திட்டம்னா நாங்கள் எதிர்ப்போம். சுற்றுச்சூழல் தாக்கல் அறிக்கை வந்துன்னா இது பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு குமுறுவோம். ஒரு டூல் கிட்டில் வந்து பண்ணுவாங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்தி மட்டுமே சொல்லிக் கொடுக்கணும். மும்பையில் போய் குழந்தைய படிக்க வைப்போம். இதெல்லாம் கேலி குத்தான விஷயமா இருக்குது. இதுதான் விவாதத்துக்குள்ளாகுது. ஜெய்பீம் படத்தில் வந்து பண்ண பித்தலாட்டமும் சேர்ந்து தான் வருது. அதுக்கு பிறகு உள்ள இது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் ஒரு ரஞ்சித்தை எடுத்துட்டீங்கன்னா அவருடைய அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரைப்படத்தில் படம் பண்ணுறாரு, இந்த பக்கம் அரசியலும் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசியல் கண்ணோட்டத்துலையும் அவரை எல்லாத்தையும் சேர்த்துன்னு பார்ப்பாங்க. எல்லா ஜாதியும் திட்டி விட்டு அப்புறம் படம் வரும்போது மட்டும் எல்லா ஜாதியும் படம் பார்க்கணும் எவன் வந்து பார்ப்பான். அப்போ அது மாட்டத்தான் செய்யும். ஏன்னா பெரிய நடிகர், பெரிய ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்குது. சரி, அதுக்கு போகலாம். ரெண்டாவது இதையும் நம்ம சொல்லிடுவோம். அல்லு அர்ஜுனா விஷயத்துலையும் அதே மாதிரி அவர் வந்து என்ன அப்படின்னா அவருடைய படங்களில் இந்த சென்டிமெண்ட்டை அவர் வந்து இழிவுபடுத்தலை. முக்கியமான பாயிண்ட், இந்த சென்டிமெண்ட் சம்மந்தமாக எதையும் வைக்கல. ஆனால் வந்து அந்த இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தலைங்கிறது மட்டும் இல்லை, அந்த இதை அவர் காட்டுறார். அந்த படத்தில் வருது. இந்த 2ல் கூட நீங்கள் பாருங்கள், அதில் நிறைய இடங்கள்ல அவர் அதுக்கு உள்ள வாரார், அதை வைக்கிறார். அப்போ அது வந்து அந்த இந்து சென்டிமெண்ட் அப்படின்னாலே நீங்கள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா இது வந்து சங்கி, இது வந்து பிஜேபிக்கு இவர் வந்து ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதனால தான் நான் இதை ஒரு கைது பண்ணார்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இவர் கலந்துக்கிட்ட தானே சார் தெரிந்தார். அந்த ப்ரிவியூ ஷோல இவரு போய் கலந்துக்கிட்டார், அவ்வளோதானே. பார்க்க போனார். ஒரு நடிகர், நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, எந்த சீனில் என்ன ஆதரிக்கிறாங்க, எந்த சீனில் வந்து நம்மளை கழுவி ஊற்றுறாங்க, இதெல்லாம் நான் பார்க்கணும்ல. பார்த்தா தானே என்ன நான் சரி மெருகேற்ற முடியும். அது இயல்பாக உள்ளதானே. எல்லா நடிகர், எல்லா டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாரும் தேட்டரில் போய் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக அந்தந்த சீனில் ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை நம்ம நினச்சது நிறைய உல்டாவாகுதாங்கிறதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதுமாதிரி இவர் முதல் ஒரு ப்ரிவியூ ஷோ போடும்போது ஆடியன்ஸினுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவர் போகிறார், அவ்வளோதானே. அதுவும் வந்து அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து திடீர்னு வந்தாருன்னு தான் சொல்கிறாங்க. அவர் முன்னமே வாராருன்னு நினச்சி அதனால எல்லாரும் போய் கூடுனாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் தான் அவர் வாரார். ஆனால் அங்கே இருந்த கூட்டத்தில் அந்த நெரிசல் ஏற்பட்டு போச்சு. அது எதிர்பாராமல் நடந்தது. அதனால் அதை நம்ம அவருக்கு மேலே மட்டும்தான் பழிபட முடியாது. என்ன பொறுத்தவரை எதிர்பாராமல் நடந்ததுனால செத்த உயிர் திருப்பி வரும்னு நான் சொல்லலை. ஆனால் அது எதிர்பாராமல் நடந்தது. அதில் வந்து அவர் மட்டுமே குற்றவாளி இருக்கும். அது தேட்டரில் எதுக்கு போட்டாங்க, அங்கேருந்தே வருவோமே சார். ஒரு படம்னா நீங்கள் 5ஆம் தேதி ரிலீஸ், 5ஆம் தேதி போட்டுங்க. காலையில் 10 மணி ஷோ உண்டு, 10 மணி ஷோக்கு அலோவ் பண்ணுங்க. பெரிய நடிகர்னா நீங்கள் திறந்து விட்டுருவீங்களா? அப்போ அரசு அனுமதி தராங்க. அதை தான் தப்புன்னு சொல்கிறேன். அவங்க வந்து அரசு மீறி அவங்க பண்ணல. அரசிட்ட வந்து ஒரு அனுமதி, ஆமாம் அனுமதி கேட்குறாங்கன்னு கேட்குமோ அரசு தராங்க, கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். எந்த அரசாக இருந்தாலும் சரி தான். ஹைதராபாத்தில் நடந்தனால அங்கே, இல்லைன்னா ஆந்திராவில் நடந்தா இங்கே இவங்க அப்படிலாம் நான் சொல்லலை. எந்த அரசாங்கம் இருந்தாலும் சட்டத்தை எல்லாத்துக்கும் பொதுவாக தானே சார் வைக்க முடியும். சட்டத்தையும் அனைவரும் சமம் தானே. இல்லை இவங்களுக்கு மட்டும் அந்த முன்னணி நடிகர்களுக்கு. கமலஹாசன் படம் வந்துன்னா நீங்கள் 3 மணிக்கு 4 மணிக்கு போடுங்க. ரஜினிகாந்த் படம் வந்துன்னா 3 மணி 4 மணிக்கு போட்டுடுங்க, ஒரு பெர்மிஷன் தரோம் அப்படின்னு. அது என்ன கேலி கூத்தான சட்டமா இல்லையா?
அதுவே நீங்க டிக்கெட் வேற ஏற்றி வைக்கிறீங்க, ரசிகர் மன்ற ஷோன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட்லாம் போட்டு வித்து, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், பெரிய தப்பு சார். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க சட்டத்துக்கு உள்ளார நீங்க நில்லுங்க, ஒழுங்கா நேர்மையாக பண்ணுங்க. அதில் இந்த படத்துக்கு அவங்க ப்ரிவியூ ஷோ கொடுத்தது தப்பு தான். என்னடா கேட்டிங்கன்னா, ப்ரிவியூ ஷோ கொடுங்க, ப்ரிவியூ தியேட்டரில் கொடுங்க, ரெகுலர் இதில் வரும்போது அதுக்குள்ளே என்ன சட்டம் வச்சுருக்கீங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. நள்ளிரவில் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் காலையிலேருந்து என்ன ரெகுலராக அதை கொடுக்கலாம். நீங்கள் அதிகமான பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்காங்க, அதனால எனக்கு காலையில் 4 மணி ஷோ போடணும்னு சொன்னால் இது என்ன கணக்கு? இப்போ முன்னாடி தமிழ்நாட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி நல்ல நாட்களுக்கு நாங்கள் காலையில் ஒரு ஷோ எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கூடுதலாக கொடுங்கன்னு கேட்பாங்க, கொடுப்பாங்க, வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் லாஜிக் எடுத்துக்கலாம். திருவிழா கொண்டாட்டம் பண்ணி கூட இதில் ஒன்றுமே கிடையாது. சரி இருக்கட்டும். இதில் அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ண நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை தான், பழி வாங்குறது தான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இவர் பிஜேபி ஆதரவாளர் மாதிரி, அவர் பிஜேபி ஆதரவாளர் மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் இது மசாலா படம். புஷ்பா 2 நல்ல பக்கா மசாலா கமர்ஷியல் படம் தான். ஆனாலும் அதில் இந்தந்த விஷயங்களையும் வைக்கிறாரு, மக்கள் நல்லா என்ஜாய். இன்னொன்று 3 மணி நேரத்துக்கு மேலே, 2.5 மணி நேரத்துக்கு மேலே இப்போ ஆடியன்ஸ் உட்காரதுக்கு தயாராக இல்லை. ஆனால் 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஆடியன்ஸை உட்கார வைக்கிது அந்த படம்னாலே இல்லை, இது உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி ஒரு இது அவங்க அதனால் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே சார், ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம், ஒரு மசாலா படம் அப்படிங்கும் போதே எல்லா ஆடியன்ஸ்க்கான படம். அதுல ஏன் இந்த கருத்துக்கள் வைக்கணும், இந்த கருத்துக்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் இந்த இது வருது? நான் வைக்கணும்னு சொல்லவே இல்லை சார். எந்த மதத்தையும் இழிவுபடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ் படத்தில் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மதத்தை இழிவுபடுத்துவாங்க, டார்கெட் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க. இல்லை, அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அந்த சம்பிரதாயம்ல வைக்கிறனால அல்லு அர்ஜுன் பாஜக சார்ந்தவர், அவர் சங்கி அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கடவுள்கள் எல்லாம் காட்டாம இருந்தா இவர் வேற மாதிரி அப்படி இல்ல, காட்டாம இருந்தா சொல்ல மாட்டாங்க. காட்டாம இருந்தா உங்களை கண்டுக்க மாட்டாங்க. மணிரத்னம் இதெல்லாம் எடுத்து நிறைய படங்கள் நீங்க பாருங்க, எந்த மாதிரி நீங்க சீண்டாம இருந்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அரசியல் ஆக்குறாங்கன்னு என்னோட கேள்வி. இல்ல, எப்ப அரசியல் ஆகும் அப்படின்னா, நீங்க தீகா பின்புலத்துல இருந்து வந்துட்டு தீகா சித்தாந்தத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அப்பவும் நீங்க எல்லா படத்தையும் நீங்க எல்லா மதத்தையும் நீங்க விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேயும் கொஸ்டின் வராது, கேள்விக்கு எங்கள் இடமே எல்லாம் போயிடும். உதாரணத்துக்கு மூக்குத்தி அம்மன் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்சாருக்கு முன்னாடி அதில் ஒரு சீன் இருக்கும், நயன்தாரா மனோபாலா சம்மந்தப்பட்ட சீன். அதில் சிடியை வைப்பார், அவருக்கு குணமாயிரும். இந்த கிறிஸ்தவ மத அந்த போலி போதகர்கள் இருக்காங்களே, அந்த மோகன் சி லாசரஸ் மாதிரி இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தோல் உரிக்கிற மாதிரி ஒரு சீன். அதாவது சிடி வச்சா எப்படி சார் வயிற்றுல இருக்கக்கூடிய கட்டியெல்லாம் கரைஞ்சி வருமா, கேலி குத்தா இல்லையாங்கிற மாதிரி இந்த சீனை வச்சு அதில் நயன்தாராவும் அதில் வர மாதிரி வச்சுட்டாங்க. வச்சு சென்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் அதே மாதிரி ட்ரெய்லரில் என்ன வருது, நாங்கள் ரம்ஜான் கஞ்சி குடிப்போம், நாங்கள் இங்கே போவோம், இதை பண்ணுவோம், கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி திம்போம், ஆனால் ஆடி மாத இதில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுனா நாங்கள் வரமாட்டோம், இப்படி ஒரு வாய்ஸ் ஓவர்லாப்பில் ஒரு ட்ரெய்லர் வேறு வெளியிட்டீங்க. பார்க்குறவனுக்கு என்ன புரிஞ்சுது, இந்துக்காரனுக்கெல்லாம் இவன் எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கான். சரி பரவாயில்ல, அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க. என்ன நீங்கள் இந்த இதையும் சொன்னீங்க, அதையும் சொன்னீங்க, எல்லாமே பண்ணீங்க, எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதுக்கெல்லாம் போயிட்டு இந்துக்களை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு போது பிரச்சனைங்கிற மாதிரி நினச்சாங்க. நமக்கான ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் தியேட்டரில் போனாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, நயன்தாராவும் மனோபாலா சம்மந்தப்பட்ட அந்த கிறிஸ்தவ போலி மத போதகருக்கு பண்ணக்கூடிய சேட்டையை அந்த சீனை வெட்டி விட்டுட்டாங்க. அதாவது இது யூடியூப்பில் தான் வந்துச்சு, இதில் தான் வந்துச்சு, ஓடிடியில் வரும்போது அதை வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் தியேட்டருக்கு படம் வரதுக்கு முன்னாடி அந்த சீனை ஸ்னீக் பீக்கில் போட்டு விட்டுட்டாங்க. அப்படியே பார்க்குறவனுக்கெல்லாம் இந்துக்கள் எல்லாம் சேர்த்து, அதாவது குறிப்பாக நீங்கள் போய் சொன்னீங்களா சங்கிகள் எல்லாரும் ஆஹா இதை வச்சிருக்கேன் அங்கே பார்த்தா இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய எத்துவழித்தனம். அதுக்கு தான் இப்போ சொர்க்க வாசலில் நல்ல நரக வாசலாக மாற்றி விட்டாங்க. அந்த படம் ஆனால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. நான் படம் பார்க்கல, படம் மேக்கிங் மற்றதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன் அவர் தோக்கணும்? நல்லா தானே சார் இருக்குது, பரவாயில்லாத படம் தானே. பரவாயில்லனாலும் ஓரளவுக்கு ஓட தானே செய்யும், குப்பைனா ஓடாது, அது வேற. ஆனால் ஓரளவுக்கு நல்ல உழைப்பு போட்டிருக்காரு, நல்ல எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, சின்ன கேரக்டர் கூட நல்லா செதுக்கியிருக்காங்க, டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த கிரௌடெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணல, இப்படிலாம் அதுக்கு விமர்சனம் சொன்னாங்க. ஆனால் தேட்டரில் மட்டும் ஆடியன்ஸ் வரவே இல்லையே, என்ன காரணம்? இதுதான் நீங்கள் சங்கின்னு சொல்லி நீங்கள் உங்கள் முகத்திரையே கிழிக்கிற மாதிரி காட்டி விட்டீங்க. அப்புறம் அழுது ஒப்பாரி வச்சு என்னதுக்கு? அதில் வேறு ஒரு நாடகம் வேறு பண்ணார் அவர் ஆர்ஜே பாலாஜி. அதுக்கு படத்துக்கு ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் சங்கின்னு என்னன்னு சொல்கிறேன், இந்த பாவாடைன்னு எல்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்றுட்டு பாருங்கள், நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, வேட்டி அப்படின்னாரு. நீ வேட்டியாக இருந்துட்டு போவா, சட்டியாக இருந்துட்டு போவா, எவன் கேட்க போகிறான் உன்கிட்ட? இந்த அல்லு அர்ஜுனா படத்தை இதை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜமௌலி இவங்க படத்துக்கு எல்லாம் ஒரு முத்திரை ஏற்கனவே குத்திட்டாங்க. அல்லு அர்ஜுன் அவர்களை எதுக்கு கைது பண்ணணும், ஒரு 15 நாள் ரிமைண்ட் பண்ண போறோன்னு சொல்லணும், ஒரு நைட்டு வச்சு காலையில் அனுப்பணும், இதுக்கு இவர் முழுக்க இவர் காரணம் கிடையாது இல்ல. இதுல நான் இவருக்கு என்னன்னா, நீங்க ஒரு ஃபைன் போடுங்க, இவர் வரக்கூடாது, தியேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க.
எதுக்கு வந்து கைது பண்ணி இப்போ மற்ற நடிகர் எல்லாத்தையுமே பயமுறுத்துறதுக்கான செயலா இது? இல்ல அப்படி இல்லை, பழி வாங்குறதுன்னு நான் சொல்றேன். அதான் மற்ற நடிகர்கள்ல இவங்களுக்கு சாதகமான நடிகர்னா நடவடிக்கை எடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுல மாதிரி தான் போலீஸ் எல்லாம் பேசாம சும்மா பேர் அங்க பாதுகாப்பு கொடுக்காது யாருடைய குறை சார்? எது தியேட்டர்ல ஒரு நடிகர் வரார் அப்படின்னா அங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அது யாருடைய? காவல்துறையோட இதுதான். அனுமதி கொடுத்ததே தப்பு, நைட் ஷோக்கு இவங்க கொடுத்ததே தப்பு, இது எல்லாமே கவர்மெண்டினுடைய தப்பு. அப்போ வந்து ரேவந்த் ரெட்டி தான் நீங்கள் கைது பண்ணணும். அவர் தானே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்து இது யார் படம், இவர் எந்த மாதிரியான படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பார்க்கும்போது இது ப்ரோ பிஜேபி அந்த மாதிரி இல்லை இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இதை கலரை பூசி விட்டுட்டு அதனால பழி வாங்குறதுக்கு அவரை கைது பண்ணாங்க. அவங்க கைது பண்ணது கரெக்டாக கைது பண்ணி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க அப்பீல் போனாங்க, ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் போனாங்க, உடனடியாக போய் அப்பீல் பண்ணாங்க. அப்போ ஹைகோர்ட்டு தான் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு, அதை வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு. இவங்க கீழ்கோர்ட்டில் வந்து இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாமே பண்ணிவிட்டாங்க, பண்ணி அவருக்கு ஜெயில் 14 நாள் தாண்டனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் நீங்கள் செக்ஷன் எழுதுற பொறுத்து தானே. நான் என்ன கேட்குறேன்னா பர்டிகுலராக அந்த நடிகரை மட்டும் நின்று டார்கெட் பண்ணுறீங்க. எவ்வளோ பேர் அதில் வந்திருப்பாங்க விஐபி, வேறு விஐபி நமக்கு தெரியல. டைரக்டர் வந்திருப்பாரு, ப்ரொடியூசர் வந்திருப்பாரு, இன்னும் மற்ற நடிகர்கள் எல்லாம் கூட வந்திருப்பாங்க, நடிகைகள் வந்திருப்பாங்க. அதில் யார் யார் வந்தானே நமக்கு தெரியாது. இவரை மட்டுமே நீங்கள் கைது பண்ணது, திட்டமிட்டு அவரை மட்டும் செலக்டிவாக பண்ணுறது அப்போ பழி வாங்குறது தானே. இல்லைன்னா நீங்கள் தியேட்டரை வந்து சீல் வச்சிருக்கலாம், தியேட்டரில் இது நடந்தனால வைக்கிறேன்னு சொன்னால் சரி ஏதோ ஒன்று. அப்பவும் நீங்கள் அனுமதி கொடுத்தே தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் அப்பீலில் போய் அவர் வந்து இப்போ ஜாமீன் வாங்கி நேற்றுக்கு வெளியே வந்துட்டாருன்னு வச்சுருக்கலாம் ஒரு நாள். அதுவும் கூட அவங்க வந்து அதுலேயும் நீங்கள் நல்லா மைனூட்டாக பாருங்கள். கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துட்டு ஹைகோர்ட் வந்து கொடுத்தாச்சு. ஹைகோர்ட்டு ஜாமீன் கொடுத்துட்டுனா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் பண்ணனா நீங்கள் இந்த கோர்ட் உத்தரவை வந்து ஜெயிலில் கொண்டு போய் சப்மிட் பண்ணி அந்த ப்ராசஸ் அதில் உள்ள என்னென்ன சம்பிரதாயங்கள் உண்டுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அது யார் கையில் இருக்குது? மாநில அரசு கையில் இருக்குது. மாநில அரசு என்ன பண்ணுது, ஒரு நாளாவது அவர் ஜெயிலில் இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டிய எல்லாம் டிலேன்னு பண்ணி அல்ல ஒரு நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. வச்சு அதை வெற்றிகரமாக முடிஞ்சு வச்சு என்னத்தை நடக்க போகுது, படம் நல்லா தான் ஓடிட்டு. சரி, இப்போ நடிகர் எல்லாமே ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. ஒரு நடிகருக்கு ஒரு நடிகைக்கு பிரச்சனைன்னா அரசாங்கம் இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அதாவது நடிகர் ஏதோ பண்ணிட்டாருன்னா அரசாங்கம் இவ்வளோ ஆர்வமாக காட்டுறத ஏன் மக்கள் பிரச்சனைக்கு காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மக்களுக்கு தான் நீங்கள் 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்கல்ல, அப்படி நம்புறாங்க. 200 ரூபா ஓட்டு ஒரு குவார்ட்டரும் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதே சமயத்தில் வந்து நடிகர்னால் அவங்களுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, கூட்டம் இருக்குது. அவர் ஏதாவது சொன்னார்னா அந்த ரசிகர்கள் எல்லாம் அதை பின்பற்றுவாங்க. அந்த ஒரு இது தான், வேற என்ன பிரபலம், அவர் செலிபிரிட்டி. அதனால் வந்து நடிகைகள் நம்ம பிரபலங்களுக்கு ஒரு தராசு. நடிகர் சொன்னால் கேட்பாங்க, இப்போ ஓட்டு போட சொன்னால் பண்ணுவாங்க. ஆமாம் பண்ணுவாங்க, பண்ணுறாங்க சார். பண்ணலைன்னு எப்படி சொல்லுவீங்க? விஜய் வந்து இப்போ பழையபடி சொல்லுவேன் 2021 வந்து அவர் சைக்கிள் இதில் வந்து கருப்பு சிவப்பு பெயிண்டில் வந்தார். அதை வந்து அந்த குறியீடை உணர்ந்துட்டாங்களே ரசிகர்கள், உணரலன்னு நம்ம சொல்லணும். 100% அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு பெருவாரியான ரசிகர்கள் வந்து திமுக கரெக்டாக ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி 2024 இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து மைக்கு குறியீடே வச்சார். அது எந்த மைக்கு, ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய சிம்பிளை அப்படியே தூக்கி வச்சார். 1000 மைக் இருக்குது, ஆனால் டிசைன் இந்த மைக்கை கரெக்டாக தூக்கி வச்சார். கோட் படத்தினுடைய ஒரு டிசைன் சொல்லி காணிச்சாங்க. அதை விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் சொன்னால் ஓட்டு போடுவாங்க, விஜய் ஜெயிச்சிருவாரு. இல்லை அவரு இதை காணிச்சதுனால தான் சார் அதை இவர் நாம் தமிழருக்கு வந்து 8.1% ஓட்டு கிடைச்சிது. அதை நம்ம ஒத்துக்கணும். அதான் சார், இப்போ மாநாட்டில் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் சொல்கிறாங்க. இப்போ 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டாலும் இவர் ஜெயிச்சிருவார்ல, ஏதோ ஒருத்தருக்கு 2-3 தொகுதி ஜெயிச்சுட்டு போயிடுவார்ல. ஆனால் வந்து நீங்கள் இந்த நம்ம ஓட்டு அரசியல் இருக்குது, அவர் தனியாக வர அவருக்குன்னு ஓட்டு இருக்குது. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க நடிகர்கள் சொன்னால் மக்கள் கேட்குறாங்க. ஆமாம், ரசிகர்கள் கேட்பாங்க. அந்த ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அந்த இடத்துல தானே பிரச்சனை வருது. நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லியிருக்காங்க, அது சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக கோவன் எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 2024 சட்ட பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனிச்சு அந்த கட்சிக்குன்னு சொல்லி ஆளுங்கட்சியாக நல்லா அதை சொல்கிறேன், அந்த கட்சின்னு வாங்கின ஓட்டு வந்து 1,12,00,000 ஓட்டு தான். அந்த கட்சி தனியாக வாங்கின ஓட்டு வந்து 1,12,00,000 ஓட்டு தான். இவருக்கு எப்படி வந்து 1 கோடி ஓட்டு கிடச்சுன்னா இவர் ஆட்சி பிடிச்சிடலாமே, எப்படி கிடைக்கும் சார்? ஒரு உண்மை தெரியுமா? அதாவது ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து அவர் நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டே போய் கேட்டால் கூட ஒரு கிறிஸ்டின் ஓட்டு கிடைக்காது. எங்கேயாவது தப்பி தவறி ஒரு ஓட்டு கிடைச்சா. ஏன் சார் கிடைக்காது? சர்ச்சில் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க. அதுதான் இப்போ கடந்த பல தேர்தல்களில் தமிழ்நாட்டை நடைமுறை. நீ என்ன வேணால் சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் ஓலைஞ்சு திமுக தனி காங்கிரஸ் தனி போனால் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ தான் எங்கே போகணும் சொல்லாமல் இருப்பாங்க. சர்ச்சில் மசூதியில் சொல்ல மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. இந்த ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவுக்கு முன்னே இருந்த வரைக்கும் கொஞ்சம் பயப்பட்டாங்க. சர்ச்சில் வெளிப்படையாக பயப்பட மாட்டாங்க அப்படின்னா வேற யாரு போடுவாங்க விஜய்க்கு? விஜய்க்கு வந்து அதனால தான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100க்கு 15 தான். அதிகபட்சமாக 15% நீங்கள் எடுத்துக்கலாம். 100க்கு 15 தான். 15 ஓட்டு தான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே இருக்குது. பாக்கி இருக்கிறது 85 இந்துக்காரன் ஓட்டு தானே. அந்த இந்துக்கள் ஓட்டை இவருக்கு டார்கெட் பண்ணி தான் இப்போ நிற்கிறாரு.
அவருக்கு நல்லா தெரியும். சர்ச்சிலையும் வந்து மசூதியிலையும் வந்து சொல்லிடுவாங்க திமுக தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் போடணும்னு சொல்லிடுவாங்கிறது என்ன விஜய்க்கு மட்டும் தெரியாதா? அவரு சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாதா? தெரியும், அங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும் சார். இவங்க தானே சார் இறக்கே விட்டுருக்காங்க அவரை. களத்தில் இறக்குனதே வந்து திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டை அப்படி பிளவுபடுத்தி விடணும். அதான் பிளவுவாத அரசியல் நடத்துறாரு இவர். ஆனால் இவர் பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஓட்டை பிரித்து விடணும், அதுக்கு வேண்டி வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியுமா சார்? யாருடைய சார்பாக வந்திருக்காரு சார்? திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவுக்கு எதிரான இதில் வந்து இறங்கி நிற்கிறார். அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு மக்கள் நல்லா இருக்கு, மக்கள்லாம் உடனே முன்னாடி வந்து சார் மழையில் அங்கே இவ்வளோ பேர் தண்ணியில் மறந்தவங்கள இவர் எங்கே போனார் சொல்லுங்கள்? இவர் வந்து அவருக்கு வீட்டில் வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்து வட்டமேசை வச்சு அவருக்கு கொடுத்துட்டு இருந்தார். இதானே செய்தார். போய் பார்க்கணுமே வேண்டாமா? நீங்கள் முதலமைச்சர் மெட்டீரியல்னு சொல்கிறீங்க, முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு வரீங்க, மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட நிற்கணுமா வேண்டாமா? ஆனால் திரிசாவை கூட்டிகிட்டு தனி விமானத்தில் ஊர் சுற்றிட்டு தெரியுறீங்க. சங்கீதாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா மனைவிங்கிற இதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது. திரிசா கூட ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது. ஆனால் வந்து திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவில் மக்கள் செத்து போனால் அதை வந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை. தென் மாவட்டங்கள் தண்ணியில் மிதந்துட்டு கிடக்கு, முதலமைச்சரும் போகலை, துணை முதலமைச்சரும் போகலை, அது வேற கதை. இவருக்கும் நேரம் கிடைக்கல. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இந்த அணையை தப்பாக திறந்து விட்டு தண்ணி வந்து எல்லாம் அடித்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அங்கே வந்து பாதிப்புக்குள்ளான பேர் அந்த இடத்துல எட்டியே பார்க்கல. இவருக்கு எந்த இடத்துல போனார்? அண்ணாமலே போனார், வேட்டியை கட்டிட்டு அங்கே போய் நின்னார், தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி பேட்டை போட்டுட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் போய் நின்னார். நேற்று பாருங்க நயினார் நாகேந்திரன் நெல்லையில் வந்து தண்ணிக்குள்ளே நின்று அவருக்கு வேட்டியெல்லாம் நனைஞ்சு தொட வரைக்கும் தண்ணி வரக்கூடிய மட்டத்தில் அவர் தண்ணிக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறத பார்த்தீங்க. ஏதாவது ஒரு திமுக எம்பி எம்எல்ஏ யாரையாவது பார்த்தீங்களா? அந்த தொகுதி அங்கே இருக்கு, இவர் எம்எல்ஏ, நெல்லை தொகுதி எம்எல்ஏ. மற்ற தலைவர்கள் எல்லாம், அமைச்சர்கள் எல்லாம் நெல்லையில் அமைச்சரே இல்லையா? எல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. அப்பாவும் எங்கே போனார் பார்த்தீங்களா? அமைச்சர்களே வராத போது இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? அப்போ அமைச்சர் சரியில்லைன்னு தானே இவரை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி இவர் வராரு. இந்த ஆட்சி சரியில்லை, அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி இவர் வராரு. இவரும் அதே மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு எவன் ஓட்டு போடுவான்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட நிற்கணுமா வேண்டாமா சார்? முதல்ல ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவுபடுத்துகிறேன். அரசியலுக்கு ஒருத்தர் வாராருன்னா அது வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவா கூட சுற்றிட்டு அலைஞ்சாலும் சரி, இங்கே கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும் சார். ஏன்னா முன்மாதிரியாக இருக்காங்க, நம்மளுக்கு வழிகாட்டியாக வர போகிறாங்க, அந்த ட்ராக்கில் வராங்க. குடிக்கக்கூடாது, இந்த போதைப் பொருள் வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க விட்டுணும். அதுக்கு முறைக்கே இருந்துச்சா, ஸ்மோக் பண்ணுவேன், தண்ணி அடிப்பேன், அதெல்லாம் இருக்குது எனக்கு. ஆனால் நான் இப்போ அரசியலுக்கு வரேன்னா அதுக்கு பிறகாவது நீங்கள் விடணும்னு சொல்கிறேன். கட்டாயம் விடாமல் நீங்கள் எப்படி சார் மதுபான கொள்கையை அமுல்படுத்துவீங்க? மதுவெல்லாம் நான் வந்து மது விலக்கு அமுல்படுத்த போகிறேன், எப்படி விடுவீங்க? நீங்கள் பக்கா போடா குடிக்காரனா இருந்துட்டு நான் போய் வந்து இதெல்லாம் நிப்பாட்ட போகிறேன்னா அது கேலி கூத்தா இல்லையா? நீங்கள் அதெல்லாம் விடணுங்கிறது தான் என்னுடைய இன்னொரு முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம போதை இருக்கணும்னு நான் சொல்றேன். அண்ணாமலை இருக்காரு, நீ வேற யாராவது ஒரு இருந்தா நீங்க சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, இல்லைன்னா வந்து அவங்க அப்பா ஒரு ஸ்டாலின் இருக்காரு, இல்லைன்னா அவங்க தாத்தா இருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கிடையாது சார். அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு சார். அவர் வந்து 10 வருஷம் இவ்வளவு, ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணி நிற்கிறார். 10 வருஷமா போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்து, ஐபிஎஸ் சாதாரண இது கிடையாது. ஐபிஎஸ்ல இப்போ யூபிஎஸ்சியில் எழுதி பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது பெரிய சேலஞ்சு தான், எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைன்னா நம்ம ஆயிருப்போமே, நம்ம எங்கே இருக்கோம்? கருணாநிதி குடும்பத்தில் ஏன் சார் ஒருத்தர் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகலை? கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார்ல, 6 தடவை இருந்தார், ரைட்டு. அவங்க குடும்பத்தில் யாருமே ஒரு என்ஜினியர் கூட ஆகலையே சார், அது ஏன் ஆகலை? அந்த அளவுக்கு படிப்பாளிகள்னு அர்த்தம் அதானே? இல்லைன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குல்ல, பொருளாதார வசதி இருக்குது. இவர் கையெழுத்து போட்டால் இவர் சொன்னாலே போதும், எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்க எல்லா காலேஜும் ரெடியாக தானே இருந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டாலே போட்டு விடலாமே, முதலமைச்சர் கோட்டாவில் போட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஏகப்பட்ட மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களே, பண்ணிட்டு இருக்காங்களே இன்னைக்கு வரைக்கும். அதை மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா? அப்படி இருந்தால் ஏன் வர முடியல? படிப்புங்கிறது அவங்களுடைய திறமை தானே சார். அதான் படிக்க லாய்க்கு இல்லாத ஆளுன்னு சொல்றேன். அப்படி படிக்கிறதுக்கு கூறு கட்ட ஆளெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், துணை முதலமைச்சர் ஆகிருக்கேன்னு சொல்றேன். இவர் அவர் வாய்னாலே அவர் சொல்றாரு, உதயநிதி சின்ன மேடம் தெளிவா சொல்றாரு, நான் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டேன், கிளாஸ் ரூம்லேயே நான் இருக்க மாட்டேன், கட்டடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. படிப்புல எப்படி கூறு கட்டத்தனமா இருந்த ஆளெல்லாம், ஒழுக்கம் கட்ட ஆளெல்லாம் கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆகின்னு போட்டோ ஷூட் தான் நடத்துவாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். விஜய் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து தப்பு அப்படி இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. வந்த பிறகு உங்களை மாத்துங்கன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரி ஒழுங்கா கெட்டாத ஆளு விஜய். ஒழுங்கா வாங்குற சம்பளத்துக்கு வரி கட்ட துப்பு கட்ட ஆளு தான் விஜய். அவர் இப்ப அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து புரட்சி பண்ண போறேன், என்ன எப்படி நம்புவாங்க? ஹையஸ்ட் பெய்டு வரி கட்டினவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. கெட்டாத ஆளும் அவர் தான் சார். ஹையஸ்ட் வரி கட்டாத ஆளும் அவர் தான். இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க சார். வரி கட்டாத ஆட்கள் சார். வரி கட்டினா இவருக்கு வீட்டுல இருந்து அந்த மாதிரி எந்த தகவலும் வரலையே சார். இந்தியா லெவல்ல ஷாருக் கான் இருக்காரு, அடுத்து விஜய் இருக்காரு. அவருக்கு வீட்டுல இருந்து வருமான வரித்துறை வந்து ரைடு நடத்தி கட்டுக்கட்ட பணத்தெல்லாம் அள்ளிட்டு போனாங்க. இது பேப்பர் கொஞ்சம் முன்னாடி விழுந்துங்க வரோம். திரிசா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்க, நயன்தாரா வீட்டுல இருந்து அள்ளிட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்தது சார், நடக்குது. விக்ரம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்க. அப்போ இது ஒண்ணும் ஒழுங்கா வரி கட்டலைங்கிறது புரியுதுல்ல.
விஜய் சேதுபதி வீட்டிலேருந்து அள்ளிட்டு போனாங்க. இது எல்லாமே வரி கட்டாதனால தானே. நீங்கள் ப்ராப்பராக நான் வரி கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வரி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ரைடே வர வேண்டிய அவசியம் இருக்குது. ரைடு வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது உங்கள்கிட்ட. நீங்கள் பனையூரில் வச்சுருக்க வீட்டில் இருந்தானே பணத்தை அள்ளிட்டு போனாங்க. அண்டர் கிரவுண்டில் ரூம் வச்சுருந்தாருலாம் செய்தி அன்னைக்கு பக்கமாக எழுதிட்டு இருந்தாங்கல்ல, இல்லைன்னு கிடையாது. இல்லை, அப்போ நீங்கள் அதை சரி பண்ணணும். நேர்மையாக இருக்கணும் சார். நேர்மை இல்லாத வரைக்கும் இங்கே வந்து நடித்து பிரயோஜனம் இல்லை. திரையில் நடிக்கிறது ஓகே, அது திரையோட நின்று போயிடும். இங்கே வந்து இப்படி பண்ணணும். இப்போ பாருங்க, நீங்கள் அங்கெல்லாம் சுற்றுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குது, ஆனால் இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல. என்ன இவர் வந்து என்னத்தை கிழிச்சு தொங்க விட போகிறான்னு தானே அடுத்த கேள்வி கேட்பாங்க. இவர் என்ன நட்டை கலத்த போகிறான்னு தானே கேட்பாங்க. இயல்பாக நான் கேட்குறேன். அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். மக்களுக்கு தக்கவாறு ஏதாவது செய்ய போகிறோங்கிறத பண்ணணும். சும்மா வந்து ஈவே ராமசாமி நாயக்கர், நான் இவரை தூக்கிட்டு தந்தை பெரியார், இல்லைன்னா இவர் அம்பேத்கர், 2 பேரையும் எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்த உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அப்போ மக்கள் என்ன மடையர்களா அப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. நாயகர்கள் சொன்னால் ரசிகர்கள் கேட்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கேட்பாங்க சார், கண்டிப்பாக கேட்பாங்க. விஜயனுடைய ரசிகர்கள் கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்துக்காரன் தான் மடப்பயிலோட இருக்கான். அவன் தான் விஜய்க்கும் ரசிகர்கள். இப்போ கொடி கட்டிட்டு தெரியுது புதா பாருங்க, விஜய்க்கு இந்துக்கார பையன் மாதிரி தான் கட்டிட்டு தெரியும். இவனுக்கு வந்து நாம் எந்த லட்சணத்தில் இருக்கோம், நம்மளை எந்த இதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு உலகத்தில். அதில் சில பேர் வந்து கண்டிப்பாக அதை ஆதரிக்க தான் செய்வாங்க விஜயை. நீங்கள் நல்லா பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்கள், அவர் ஓட்டு வாங்க 1-2 கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும் சார். அது எல்லா பக்கமும் எல்லா நேரங்கள்லையும் எல்லாத்துக்கும் இருக்கிறதா தான் இருக்கும். மற்றபடி பாருங்கள், அவ்வளோ பேர் இந்து ரசிகர்களாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவர் வந்திருக்கனால இழப்பு வந்து அண்ணாமலை கிடையாது சார், பாஜக கிடையாது, அதிமுக கூட கிடையாது சார். ஏன்னா தலைவா படத்தில் இருந்தே இவங்களுடைய ரசிகர்களை வந்து அதிமுக எதிராக விட்டுட்டாங்க. அதனால் தலைவா படத்துக்கு பிறகு வந்து ஜெயலலிதா இருக்கிறது வரைக்கும் சரி, இந்த பிறகும் சரி, இப்போ அதிமுகவுக்கு வந்து இவங்க ஓட்டு கிடைக்கும்ங்கிறது வந்து சின்ன எண்ணிக்கையில் வேணா இருக்குமே ஒழிய மற்றபடி கிடைக்காது. அது உண்மை. பெரும்பாலான ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போகாது. அப்படின்னா இவ்வளோ நாளும் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? திமுக தான். திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இவர் தனியாக களம் கண்டதுனால என்ன இழப்புன்னு நினைக்கிறீங்க? இந்துக்காரன் ஓட்டவே இருக்கட்டும், திமுக கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு போட்ட ஓட்டு, திமுக கூட்டணிக்கு போட்ட ஓட்டு கடந்த முறை போட்ட ஓட்டு தான் வந்து இவருக்கு பிரிஞ்சு போகுது. போன எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு போட்டாங்க நிறைய பேர், அந்த ஓட்டம் பிரிஞ்சு இவருக்கு போகுது. அப்போ இழப்பு விடுதலை சிறுத்தைகள், திமுக, நாம் தமிழர், இதுக்கு தான் இழப்பு ஒழிய அண்ணாமலைக்கு இழப்பு கிடையாது. அண்ணாமலைக்கு வந்து துளி இழப்பு எங்கேயாவது 1-2 ஓட்டுகள் போகுமே ஒழிய அந்த பெரிய இழப்புக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால் அவருக்கு பாதி. எனக்கு இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அல்லு அர்ஜுன் வந்து கைது பண்ணி ஒரு நைட் வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா? இவங்களுக்கு எதிராக பண்ணுவாங்க. திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க ஏதாவது நடிகர், ஆமா, ஒரு நடிகர் வந்து இல்ல, இப்ப வந்து இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து விமர்சனம் பண்ணிடட்டும் பார்ப்போம். திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிடட்டும், அதுக்கு பிறகு அவரு பாருங்க, அதுதான் நடக்கும். அவருக்கு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இதுல உடனே அந்த இவங்களுடைய வேண்டாத வேலைன்னா அவருக்கு எதிராக என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவரே வந்து துணிஞ்சு நிற்கிறாருன்னா நின்றுவாங்க, அவ்வளோதான். அதுதான் இவங்களுடைய ஃபார்முலாவாக இருக்குது. இதில் கூடுதலாக நான் ஒன்று சொல்லணும். இந்த கிறிஸ்டின் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால சொல்கிறேன். நேற்றைக்கு நடந்தது. நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து 75 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கார். எதுக்கு தெரியுமா? தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு அதை வச்சது யாரும் தெரியுமா? 1999 கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்தது. இது சிறுபான்மையினர் அப்படிங்கிற பேரில் யாரு? கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு. இவங்களுக்கு 75 கோடி ரூபாயை நேற்றுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணி அது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் செய்கிறவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, சிறிய அளவில் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த 75 கோடி ரூபாயில் அதாவது குறைந்த வட்டியில் இந்த பணத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு? வாணிகம் செய்யக்கூடியவங்க, வியாபாரம், அதாவது வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. கடையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. விக்ரமராஜாவுக்கு இது கிடைக்கும். விக்ரமராஜா என்ன கிறிஸ்டின், அதனால் அவருக்கு இது கிடைக்கும். ஆனால் வெள்ளையன் இப்போ மரணம் அடைந்துட்டாரு. அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா அவருக்கு கிடைக்காது. அவர் இருந்தது வரைக்கும் கிடைச்சிருக்காரு. அவருக்கு கடை நடத்தினா அந்த கடைக்கு வந்து இது செல்லுபடியாகாது. ஏன்னா அவர் இந்து. விக்ரமராஜாவுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஜவஹர்லாலுக்கு தம்பி ஒருத்தன் கடை வச்சிருக்காங்கன்னா அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் முஸ்லீம். அப்போ நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம்னு பார்த்து அதுக்கு தனியாக எந்த மாதிரி வியாபாரம் செய்கிறதுக்கு ஒதுக்குறது, அது மாதிரி சர்ச்சி மசூதி இதுக்கெல்லாம் வந்து புனரமைப்பு பண்ணுறோன்னு சொல்லி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பணத்தில் கொடுக்குறாங்க? வரி பணத்தில். மக்கள் வரி பணத்தில் கொடுக்குறாங்க. நானும் நீங்களும் கொடுக்குற வரி பணத்தில் இருந்து அரசாங்கம் தாராளமாக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குது சார். 1999 கொடுத்துட்டு இருக்காங்க. முழுக்க மத ரீதியாகவே. இது மத ரீதியாக பண்ணணுமா சார்? மத்திய அரசு வந்து விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வருது. அதில் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் தான் அந்த திட்டத்தில் கொண்டு வராங்க. 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத, அதாவது குறைந்த வட்டியில் வந்து கடன் கொடுக்குறாங்க. மானியம் வேற இதில் கொடுக்குறாங்க. இந்த தொழிலை வந்து தொழில்நுட்ப ரீதியாக என்னென்னலாம் மேம்படுத்தலாங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவ்வளோ வசதி கொடுக்குறாங்க. சந்தைப்படுத்துறதுக்கும் நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கு பாதிப்பு? இந்துக்காரங்களுக்கு தானே பாதிப்பு.
ஆனால் நீங்கள் சிறுபான்மைங்கிற பேரில் கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் தனியாக ஒரு ட்ராக் ஓட்டுறீங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் நிறைய இது அனுமதி இல்லாமலாம் இருக்கும்ல, அரசு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும், அனுமதி இருக்கும், அங்கீகாரம் இருக்காது. அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளுக்கெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம்னா இப்போ நேற்றே கொடுத்துருக்காரு. நிறைய ஸ்கூல் காலேஜஸ் நேற்றுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அதுவும் முழு அங்கீகாரமே கொடுத்துருக்காரு முஸ்லீம் காலேஜஸ்க்கெல்லாம். எம்எம்ஏ காலேஜ் நம்ம முழு அங்கீகாரமே கொடுத்துட்டார். அப்போ இந்துக்காரன் வந்து என்ன சார் பெரும்பான்மை இருக்கேன் சார், உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இந்துக்காரன் கிடையாதாமோ? எதுக்கு நான் இதை சொன்னேன்னா விஜய் ரசிகர்களுக்கு சேர்த்து தான் இதை சொல்றேன். விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்துக்காரங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்காரங்கள்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றேன். ஒரு இலையில வந்து பாயாசம் வடையோட சோறும் இன்னொரு இலையில வந்து மண்ணும் வச்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன சார் நியாயம்? இதுக்கு பேர் நீங்க எல்லோருக்குமான ஆட்சின்னு சொல்றீங்க, பொதுவான ஆட்சின்னு சொல்றீங்க. இந்துக்களை நாங்க வந்து அரவணைச்சு போறோம்னு வேற வெளியே சொல்றீங்க. எவ்வளவு பெரிய இதைத்தான் வந்து விஜயம் தூக்கிட்டு வர, இதை தான் வந்து எல்லாரும் சீமானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அரசியல் தான். இதுக்கெல்லாம் வந்து 2026 ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வருங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.